பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கூலிப்படைகளை போலீசார் கைது செய்திருந்தாலும் விசாரணை நடைபெற்றுதான் வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுமே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆனந்தன் நியமிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் பொற்கொடி கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை மறுத்த பொற்கொடி, என்னை யாரும் நீக்கவில்லை, எல்லாம் மாநில தலைவர் ஆனந்தன் செய்த வேலை என பரபரப்பு பேட்டி அளித்தார். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் மருமகன் வில்லியம்சன் வீடியோ வெளியிட்டு அதில் தன்னை கூலிப்படைகள் தேடி வருவதாகவும் தன் உயிருக்கு ஆபத்து எனவும் இதற்கு காரணம் ஆனந்தன் என்று தனது குடும்பத்தினர் மீது பழி சுமத்தியுள்ளார். மேலும் தன்னை போலீசார் காப்பாற்ற வேண்டும் என ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் வில்லியம்ஸு. நான் ஒரு வழக்கறிஞர். நான் ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபுரமில் எனக்கு வீடு. நான் இப்போ ஒரு 2 மாதமாக என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஊர் ஊராக போயின்னு இருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் என்னை கொல்லறதுக்கு முயற்சி நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய மாமனார், அதாவது இப்போ இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன், அப்புறம் அவரோட மனைவி கவிதா, அப்புறம் அவரோட பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி, இவங்க 3 பேர். அப்புறம் ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்றதுக்கு கூலிப்படையை ஏவி விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொல்லணும்னு சுற்றின்னு இருக்காங்க. என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கண்லேயும் காட்டல. அவங்க அப்பா, இப்போ இருக்கிற தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க. அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க. என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, எதுவுமே கிடையாது. அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்னை எப்படியாவது கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் புகார் கொடுத்துருக்கேன். இது சம்மந்தமாக 3 வாட்டி 3 இடத்துல, திருமலவாயிலில், பட்டாபுராமில், செவ்வாப்பேட்டில், எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமேல் இருக்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னை அவங்க நிம்மதியாக வாழ விடலை. தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் எனக்கு எல்லா பிரச்சனைகளும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பம் சரியாயிடும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்னை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அரசியல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு பணபலத்தை வச்சுட்டு எப்படியாவது என்னை கொலை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் வர்றவங்க என் மேலே பொய்யான, ஏற்கனவே என் மேலே நிறைய வதந்திகள் அங்கேருந்து அவங்க பலப்பினே தான் இருக்காங்க. அது வச்சுக்கிட்டு என் மேலே பொய்யான ஒரு புகார், பொய்யா சாவடிக்கிறவங்க பொய்யா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு கேள்விப்பட்டேன். இவரும் எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காரு. பழைய தலைவர்கிட்ட இவங்க போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் விசாரித்து என் மேலே என்ன தப்பும் இல்லை, நான் இருக்கிற நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். இவங்களுக்கு அதுவும் ஒரு கால் பிடிச்சி அவர் மேலே, அவருக்கு ஆகலை. சரி, இப்போ அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கிட்ட சொல்லி பொய்யான தகவல் அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியா சாவடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும். அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. எனக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு யாரும் என் மேலே எந்த பகையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.